மருமகனும் வந்திருக்கலாம். அப்படிதானே சுமதி? சேர்ந்து அழகா போயிட்டு அவளுக்கு விருப்பமான ட்ரெஸ் எடுத்துருப்பாவல்ல. நான் அந்த மனுஷனை கூப்பிட்டுதாம்மா பார்த்தேன். அவருக்கு வர விருப்பம் இல்லை, வரலன்னா இருந்துட்டு போறாரு. இவ 2 பேர்த்த கூட்டிட்டு போயே கடையில என்ன அலிமாட்டம் நடக்க போகுன்னு தெரியல. இதுல மருமகன் வராததுதான் பெரிய குறை. சின்ன பொண்ணு, கடை வந்துட்டு நான் இதுல பார்க் பண்ணிட்டு வரேன், எல்லாரும் இறங்குங்க. என்ன? சரிங்க, நாங்க இதுல நிக்கோம், நீங்க போய் பார்க் பண்ணிட்டு வாங்க. அண்ணி, நம்ம உள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்போமா? அண்ணே வரட்டும், எதுக்கு இதுல வெளியே நின்று நேரத்தை கடத்திக்கிட்டே இருக்கணும்? இல்ல சுமதி, உங்க அண்ணன் வந்துடட்டும், சேர்ந்தே உள்ள போவோம். அவன் வந்து என்னத்தை எடுத்துருவான், நம்ம தானே பார்க்கணும். உள்ள போய் பார்த்துட்டு இருந்தா என்ன? இல்லத்த, அவங்க வரட்டும், வந்ததும் சேர்ந்தே போலாம். மாப்பிள்ளக்காரனை கையில தொங்காம வரமாட்டான். வா சின்ன பொண்ணு, எதுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கா? உள்ள போமா? வாங்குங்க, உள்ள போலாம். சின்ன பொண்ணு வா, இந்த கடைக்குள்ள போமா? கடையாவது சின்ன கடைக்குள்ள போறோமே, பரவாயில்ல. எங்க பெரிய கடைக்குள்ள தான் போவேன்னு நிப்பான்னு நினைச்சேன். சரிங்க, உள்ள போவோம் வாங்க. என்ன, ஒரு நிமிஷம் நில்லு. என்ன சுமதி, சொல்லு, என்ன வேணும்? எனக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோமா இல்ல அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோமா? ஏன், என்னாச்சு? எல்லாத்தையும் அன்னைக்கிட்டே கேட்டுட்டு இருக்கா. இந்த கடைக்குல எவ்வளவு பெரிய பெரிய கடைலாம் இருக்கு. ஆரம்பிக்கவே போத்தீஸ்னு இப்படி ஒரு சின்ன கடைக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கா? நினைச்சேன் இந்த நாத்தனார்காரி என்ன ஒன்னும் சொல்லாம இருக்காளேன்னு. ஆமால, எத்தனை பெரிய பெரிய கடலாம் இருக்கு. போய் போய் இந்த சின்ன கடைக்குள்ள கொண்டு கூட்டிட்டு வந்திருக்கா. சரி சொல்லுங்க, எந்த கடைக்கு போகணும்னு. நீங்க சொல்லிய கடைக்கே போய் தொலைவோம். பக்கத்துல தான் ஆரம்பிக்கவே இருக்கு, ஆரம்பிக்கவிக்கு போவோம். சரி வாங்கம்மா எல்லாரும். பாத்தியம்மா, எப்படிப்பட்ட கடைக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கானே. ஆமா, நானும் நீ அமைதியா இருக்கதை பார்த்துட்டு இந்த கடைக்குள்ள போயிருக்கேன்னு தான் நினைச்சேன். நல்ல வேலை, வாயை திறந்தா. நான் யாரு? அண்ண கிளி முகலாச்சே, இப்படிப்பட்ட கடைக்குள்ள போவேனா? அதான் நான் பார்த்தேன். வா, பெரிய கடைக்குள்ள போய் நல்ல சேலையை பார்த்து 2 சேலை எடுக்கணும். அம்மாக்கே எடுக்கணும், கிறிஸ்மஸ்லாம் வரப்போகுது பத்தியா. சரிம்மா, வா சீக்கிரமா போவோம். அண்ணா, இருக்கு பெரிய கடை. நீங்க சொன்ன மாதிரி பெரிய கடைக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. போங்க, போய் வேணுங்கிறத எடுத்துட்டு சீக்கிரமா வாங்க. இம்மா, என்ன பெரிய கடையா இருக்கு பத்தியா. வாமா போவோம், சீக்கிரமா போய் நல்ல சேலையை பார்த்து எடுப்போம். இந்த கடைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆயிட்டு தெரியுமா? என்ன பெரிய கடையா இருக்கு பத்தியா. எங்கெங்க என்ன துணி வச்சிருப்பான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. வா, சீக்கிரமா போய் உள்ள என்னென்ன இருக்குன்னு பாப்போம். என்னங்க இப்படி சொல்லிவிட்டிய? பார்த்து பரவாயில்லாம எடுங்கன்னு சொல்லாம என்ன வேணுமோ போய் எடுங்கன்னு சொல்லிட்டிய. சொத்தையே வித்து எடுக்கனாலும் எடுத்துட்டு வந்துருவாப்ல 2 பேரும். என்ன செய்ய சின்ன பொண்ணு, பார்த்து எடுன்னு சொன்னாலும் குத்தமாயிரும். என்னத்த சொன்னாலும் எங்க அம்மையும் தங்கச்சியும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாவ. என்ன நீ எடுத்துட்டு போறாவ? வா, உள்ள போய் நம்மளே எடுப்போம். இவிய 2 பேருக்கு துணி எடுக்குதும் சரிதான், நம்ம சொத்தையே வித்து கடைக்காரன்ட்டு கொடுத்துட்டு வரதும் சரிதான். தலை எழுத்து. எம்மாடி, என்ன அழகழகு சேலைலாம் இருக்கு. என்னத்தை பார்த்தாலும் அழகா இருக்கு. எது எடுக்குன்னே தெரியல. எம்மா, இந்த பொம்மை எடுத்துக்க சேலையெல்லாம் பாரு, அழகா இருக்குல்ல. வித்தியாசமா இருக்கு, எல்லாம் அழகா இருக்கு. வாங்க பாட்டி, வாங்க மேடம், என்ன பார்க்கணும்? என்ன பார்த்த பாட்டி மாதிரியே இருக்கு. என்னையும் மேடம்னு கூப்பிடு. சரி மேடம், என்ன பார்க்கணும் சொல்லுங்க. அப்படி வா வலிக்கி. இந்த பொம்மை கட்டியிருக்கு பாரு, இந்த பச்சை கலர் சேலை. இது எத்தனை ரூபான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லலாம். இதுவா மேடம்? இது ஒரு 2000 ரூபாய் வரும் பார்த்துடுங்க. என்னது, 2000 ரூபா தானா? வேலை ரொம்ப கம்மியா சொன்ன மாதிரி இருக்கு. ஒரு 5000 ரூபா 10000 ரூபா சேலை எங்க இருக்குன்னு கேட்டு பாப்போம். ஏ பாப்பா, 5000 ரூபா 10000 ரூபா பட்டுலாம் எங்க இருக்கு? ஆமா, 5000 ரூபாய் 10000 ரூபாய் காஞ்சிபுரம் பட்டுலாம் எங்க இருக்கு? பட்டு செக்ஷன் மேல இருக்கு, நீங்க மேல போய் பார்த்துக்கலாம். எம்மா, அப்ப வா நம்ம மேல போய் பட்டு பார்க்க போவோம். ஆமா மவள, நானும் கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, 2 அழகான பட்டு எடுக்கணும்னு நினைச்சுதான் வந்தேன். வா, நம்ம மேல போய் பட்டு எடுப்போம். சேலெல்லாம் எப்படி இருக்குதே, நல்லா இருக்கா? ஆமா மருமவள, எல்லா சேலையும் அழகு போல இருக்கு. என்னத்தை எடுக்குன்னு தெரியல, சூப்பரா இருக்கு. அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சுமதி, இந்த பொம்மையில கிடக்க சேலை அழகா இருக்குல்ல, பச்சை கலர் சேலையை எடுத்துருவோமா? இல்ல நீ, இதே போல சேலை என்கிட்ட நிறைய இருக்கு, அதனால இப்படி சேலை எனக்கு வேண்டாம். சரி சுமதி, வேற என்ன மாதிரி சேலை வேணும்னு நினைச்சிருக்கா? மேல் மாடியில சாரிலாம் அழகா இருக்குன்னு சொன்னாவ, அங்க போய் பாப்போமா நீ? அப்படியா, சரி வாங்க மேல போய் பாப்போம். காலையில 10 மணிக்கு கடைக்கு வந்திருக்கோம், 12 மணி ஆயிட்டு, என்ன ஒன்னும் எடுக்கல. எப்ப எடுத்து முடிச்சு எப்ப வீட்டுக்கு போய் என்ன ஆக போவோ தெரியல. என்னம்மா, பட்டு சேலை பாக்குறீங்களா? ஆமா, நல்ல பட்டு சேலையை பார்த்து காமிங்க. எல்லா பட்டு சேலையும் அழகா இருக்கு, என்னத்தை எடுக்கனே தெரியல. எல்லா சேலையும் அழகா இருக்கு. மஞ்சள் கலர் சேலை கட்டினா நம்மளுக்கு அருமையா இருக்கும். 2 சேலை எடுத்துறோம் இதுல. இவ 2 பேரும் பார்க்க பார்வையை பார்த்தா எத்தனை சேலை எடுக்க போறாவன்னு தெரியலையே. அண்ணாச்சி, இந்த மஞ்சள் கலர் சேலை எத்தனை ரூபா அண்ணாச்சி? எம்மா, இதுல இருக்க சேலை அவ்வளவு ஒரே ரேட்டு தாம்மா, 2500 ரூபா.
2500 பரவாயில்ல, ஆளுக்கு ஒவ்வொரு சேலை எடுத்து கொடுத்துட்டு வந்துடணும். என்னத்தே எல்லா சேலையும் அழகா இருக்குதே, உங்களுக்கு பிடிச்சதுல ஒரு சேலை எடுத்துக்கிடுங்க. 5000 ரூபா 10000 ரூபா சேலைலாம் மேல இருக்குன்னு சொன்னதால வந்தேன். இங்க என்ன 2500 சேலையில இவர் காமிச்சிட்டு இருக்காரு. சுமதி, இந்த பச்சை கலர் சேலை அருமையா இருக்கு, இதுல ஒரு சேலை எடுத்துக்கிட்டியா? அண்ணி, இதுல இருக்க சேலைலாம் பழைய பட்டு மாதிரி இருக்கு அண்ணி. எனக்கு இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல்ல எடுத்துட்டாங்க. என்ன சுமதி சொல்லியா? இதுல இருக்க பட்டை பாரு, எல்லாம் கோல்டன் கலர்ல சரி வச்சிருக்கு. உடுத்தேனா அப்படி இருக்கும் பாரா நீ. அண்ணாச்சி 5000 ரூபா 10000 ரூபா பட்டுலாம் எங்க அண்ணாச்சி இருக்கு? இங்கதாம்மா இருக்கு, நான் காமிக்கேங்க பாருங்க. மாமியார் கிழவிக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஆமா அண்ணாச்சி, ஒரு 5000 ரூபா 10000 ரூபா பட்டெல்லாம் காமிங்க. இருங்கம்மா, நான் எடுத்து காமிக்கேன். தாயையும் முவளையும் இருந்தாலும் கடையில வித்துட்டு தான் வரணும். 5000 ரூபா 10000 ரூபாயாம். எவன் வீட்டுல இருந்து வருமானம்? இங்க பாருங்கக்கா, இதுல இருக்க சேலைலாம் 10000 ரூபாய் 15000 ரூபாய். காஞ்சிபுரம் ஒரிஜினல் பட்டுக்கா. என்னது 10000 ரூபாய் 15000 ரூபாயா? தாயும் மோவனும் சேர்ந்து நம்மளை எங்க கொண்டு விட போறாள்வன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தோம், கடையே விலைக்கு வாங்கிட்டு வரனால வந்துருவாள்வ. அண்ணாச்சி, இவ்வளவு ரேட்டுக்கெல்லாம் வேண்டாம் அண்ணாச்சி, கொஞ்சம் கம்மியா காமிங்க. அண்ணி, என்ன அண்ணி சொல்றிய? இந்த சாரி எவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு இந்த ரெட் கலர் பட்டு தான் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதை வாங்கிட்டாங்க அண்ணி. எம்மாடி, 16000 ரூபா எங்க இருக்கு? பிடிச்சிருக்கு. மருமவள, எனக்கு இந்த மஞ்சள் கலர் பட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு மருமவள. நானும் இதை எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நாள் ஆயிட்டு பட்டு சேலை உடுத்து, கிறிஸ்மஸ் வருவில இந்த மஞ்சள் கலர் சேலைனா எடுத்துக்கிட்டேன் மருமவள. என்னத்தை சொல்றிய? இது எவ்வளவு ரேட்டுன்னு தெரியலையே, பாத்துக்கிட்டு. 15500 ரூபா எங்க இருக்கு? அண்ணி, எனக்கு இந்த ரெட் கலர் பட்டு தான் அண்ணி பிடிச்சிருக்கு. இது மட்டும் எனக்கு போதும். சுமதி, நான் சொல்லத கொஞ்சம் கேளாம். மருமவள, எத்தே என்னத்தை சொல்லுங்க. எனக்கும் இந்த மஞ்சள் கலர் பட்டு தான் மருமவள பிடிச்சிருக்கு. நான் இதை வாங்கிக்கிட்டேனே. நீங்களாவது நான் சொல்லத கொஞ்சம் கேளுங்கத்த. என்னத்த மருமவள கேட்டுக்கிட்டு நச நசன் நின்று நேரத்தை எதுக்கு கடத்தணும்? 2 பேரும் எடுத்தாச்சு, பில்ல போடு, போவோம் வீட்டுக்கு. அண்ணாச்சி, நாங்க எடுத்தாச்சு அண்ணாச்சி. இந்த மஞ்சள் கலர் சேலையும் இந்த சோப்பு கலர் சேலையும் பில் போடுங்க. அப்படியாம்மா, பில்ல யாருமா கட்டியா? அண்ணா நிக்காங்கல, எங்க அண்ணி கட்டிக்கிடுவாங்க. ஆமாட்டி, 2 பேரும் சேர்ந்து என் தலையில முளக வரைக்கும் வந்திருக்கிய. இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தோம், 40000 ரூபாய் 50000 ரூபாய் இங்கேயே போயிரும். ஏதாவது ஒரு வழி பண்ணணும். நீங்க பில்ல போடுங்க அண்ணாச்சி. ரொம்ப நேரம் நின்னு கால் வலிக்கு. இல்ல கொஞ்ச நேரம் போய் இருக்கேன். ஆமா, பில்ல போடுங்க, மருமவ வாங்கிட்டு வருவா. எம்மா, என் பட்டை பாத்தியா? எம்பிட்டு அழகா இருக்குன்னு. ஆமாம்மா, என் பட்டம் அழகா இருக்கு. என்னனியோ வந்ததுல ஆளுக்கு 15000 ரூபாய்க்கு 2 பட்டை எடுத்தாச்சு. இப்படி தாயும் மோவளும் சேர்ந்து நம்மளுக்கு ஆப்பு வச்சுட்டாள்வல. நான் கூட ஒரு நாள் இப்படி எடுத்து கொடுத்ததில்ல. ஒரு ஐடியா இருக்கு, இப்படி பண்ணணும் இவ்வளவு 2 பேர்த்துக்கும். அண்ணாச்சி, ஒரு நிமிஷம் பக்கத்துல வாங்க. சரிம்மா, சரி, அப்படியே செய்ய. அண்ணாச்சி, அதுல மேல 2 சேலை இருக்கு பாருங்க, அந்த 2 சேலையும் எடுத்து காமிங்க. இருமா, இப்ப எடுத்து தாரேன். என்ன மருமவள, அதான் நாங்க 2 பேரும் எடுத்தாச்சே, உனக்கு ஒரு சேலை எடுக்கிறியோ? இல்லத்த, இந்த சேலையை விட அந்த சேலை ரொம்ப அழகா இருந்த மாதிரி இருக்கு, அதான் கொஞ்சம் பாப்போன்னு எடுக்க சொன்னேன். என்ன அருமையா இருக்கு இந்த 2 சேலையும். அண்ணாச்சி, இந்த சேலை 2 எத்தனை ரூபா? இந்த சேலை ரெண்டும் 25000 ரூபாய் மதிப்புமா. ஆஃபர்ல இப்ப கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்காவ 15000 ரூபான்னு. ஆனா ஒரிஜினல் ரேட் 25000 ரூபாமா. என்னது 25000 ரூபாய் சேலையா? சுமதி, அந்த சேலைக்கு பதிலா நீ இந்த சோப்பு சேலை எடுத்துக்க. நான் அந்த ஆரஞ்சு கலர் சேலை எடுத்துக்கிட்டேன். 25000 ரூபாய் சேலைனா எப்படி இருக்கும் மருமவள? என்னத்தே, இருங்க, உங்க சேலையை பில் போட்டுட்டு இருக்கேன். இல்ல மருமவள, அந்த சேலையை விட இந்த 2 சேலை ரொம்ப அருமையா இருக்கு. இந்த சேலையை பில்லு போட்டுறேனே. அப்படியாத்தே சொல்றிய? ஒரு வீட்டுக்கு போன பிறகு நல்லா இல்ல அப்படி எதுவும் சொல்ல மாட்டியல்ல? இல்ல மருமவள, எனக்கு இந்த சேலை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சுமதி, உனக்கு என்னமா செய்யணும்? அண்ணி, எனக்கும் அந்த சேலையை விட இந்த சேலை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சேலையே நான் எடுத்துக்கிட்டியா அண்ணி? அப்படியாமா, சரி. கால் வலிக்குன்னு சொன்னாலாமா, நீங்க 2 பேரும் அங்க போயிருங்க, நான் வேணா பில்லு போட்டுட்டு வரேன். ஆமா மருமவள, கால் ரொம்ப நேரம் வலிக்கு. அங்க ஏதாவது டீ பஜ்ஜி ஏதாவது இருந்தா நாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீ பில்ல போட்டுட்டு வாங்கிட்டு வா என்ன? ஆமாத்த, கீழே காஃபி பஜ்ஜி வடை எல்லாம் இருக்கு, வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு இருங்க, நான் பில்ல போட்டுட்டு வாங்கிட்டு வரேன் என்ன? நீ எதுக்கு இதுல நம்ம நின்றுட்டு இருக்கா? வா போவோம். அதான் மருமவ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியல்ல, சுட சுட காப்பி வடை பஜ்ஜி ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். வாம்மா போலாம். அண்ணாச்சி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி. இந்த 2 சேலையும் பில்லு போட்டுருங்க. சரிம்மா, நான் பில்லு போட்டுறேன். 2 சேலையும் சேர்த்து 4000 ரூபா தான். என்னனையோ முடிஞ்சு போச்சு. 50000 ரூபாய்க்கு சேலை வேணுமா? சேலை எங்க இருந்து வருது? சீக்கிரம் பில்ல போட்டுட்டு வீட்டை நோக்கி போனோம். கொஞ்ச நேரம் நின்னோம், என்னத்தெல்லாம் வேணும்னு கேட்பாவன்னு தெரியாது.